विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विस्रारण बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தாயே. இன்றைய தினம் சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷனுடைய கிளாஸ் நம்பர் 24ல இருந்துருக்கும். இன்னைக்கு நம்ம பஞ்சவிம்சா பாட்டா சந்திரோதயா அப்படிங்கிற பாடத்தை நாம பார்க்க இருக்கோம். இது 25வது பாடமா இருந்துருக்கு. அதுல ஒரு 5 ஸ்லோகங்களை கொடுத்துருக்கா. அந்த 5 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். லெசன் நம்பர் 25 பஞ்சவிம்சா பாட்டா சந்திரோதயா. ஸ்லோகம் என்ன? முதல் ஸ்லோகம் பாருங்கோ. பஷ்ய பூர்வாத்ரி சிகரே சந்திரமாஸ் சாரு மண்டல பாதி கிரீடாங்கனே ன்யஸ்தா சௌவர்ண இவ கந்துகா. பஷ்ய பூர்வாத்ரி சிகரே சந்திரமாஸ் சாரு மண்டல பாதி கிரீடாங்கனே ன்யஸ்தா சௌவர்ண இவ கந்துகா அப்படிங்கிறது முதல் ஸ்லோகமாக இருந்தது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 25வது பாடம் பஞ்சவிம்சா பாட்டா. அதுல 5 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கா. அந்த 5 ஸ்லோகங்களை நம்ம இப்போ முதல் ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் என்ன? பஷ்ய பூர்வாத்ரி சிகரே சந்திரமாஸ் சாரு மண்டல பாதி கிரீடாங்கனே ன்யஸ்தா சௌவர்ண இவ கந்துகா அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். சாரி, எப்படி அதை பதச்சேதம் பிரிக்கணும்? பஷ்ய பூர்வாத்ரி சிகரே சந்திரமாக சாருமண்டல பாதி கிரீடாங்கனே ன்யஸ்தः சௌவர்ண இவ கந்துகா அப்படிங்கிறது பதச்சேதா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, பஷ்யனா பாருன்னு அர்த்தம். பஷ்ய பார், எதை பார்க்க சொல்ற அப்படின்னாக்கா, பூர்வாத்ரி சிகரே, அதாவது கிழக்கு மலை உச்சியில, பூர்வாத்ரி, அத்ரினா மலை, பூர்வாத்ரி அப்படின்னாக்கா கிழக்கு திசையில இருக்கக்கூடிய சிகரே, அந்த மலை உச்சியில இல்லையா என்ன இருக்கு? சந்திரமாகா சாருமண்டலஹா, ஒரு அழகான ஒரு கோலம் சொல்லுவா இல்லையா, கோலமாக ரவுண்டா ஒரு சந்திரன் காட்சி தந்துட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? அழகா இருக்கான். அது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, பூர்வாத்ரி சிகரே, கிழக்கு மலையினுடைய உச்சியில ஒரு சந்திரமாகா, சந்திரன், ஒரு அழகான சந்திரன் எப்படி இருக்கான்? கோலமாக திகழ்ந்து இருக்கான். அது எப்படி இருக்கு? பாதி, பாதினா பிரகாசிக்கிறது. எப்படி அப்படின்னாக்கா, கிரீடாங்கனே ன்யஸ்தா சௌவர்ண இவ கந்துகா, அதாவது ஒரு தங்க நிறத்தாலான பந்து இல்லையா, ஒரு விளையாட்டு மைதானத்துல வைக்கப்பட்ட, ஏன்னா ஆகாயம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு மைதானம் போல இருக்கான். அந்த மைதானம்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாயத்துல கிரீடாங்கனே, கிரீடாங்கனா அந்த விளையாட்டு மைதானத்துல வைக்கப்பட்ட ஒரு, எப்படி இருக்கு? சௌவர்ண இவ, சுவர்ணம் அப்படின்னா தங்கம், சுவர்ணஸ்ய பாவகா சௌவர்ணம், அந்த சுவர்ணஹா இவ தங்கத்தை போல எப்படி இருக்குதுனாக்கா கந்துகா, ன்யஸ்தானா வைக்கப்பட்ட அர்த்தம். ஒரு கிரீடாங்கணத்துல வைக்கப்பட்ட ஒரு தங்கத்தால் ஆன பந்து போல அந்த சந்திரனானது பாதி என்ன சொல்றா? பஷ்யனா பாருன்னு அர்த்தம். எதை பார்க்க சொல்றா அப்படின்னாக்கா, பூர்வாத்ரி சிகரே, அந்த கிழக்கு மலை உச்சியில சந்திரமாக சாருமண்டலா, ஒரு அழகான கோலமாக நிகழ்கிறது அந்த சந்திரன். அது எப்படி இருக்குனாக்கா, பாதி பிரகாசிக்கிறது. எதை போல அப்படின்னாக்கா, கிரீடாங்கனே ன்யஸ்தா சௌவர்ண கந்துகா இவ பாதி, ஒரு விளையாட்டு மைதானத்தில் வைக்கப்பட்ட சௌவர்ண இவ கந்துகா, ஒரு தங்க பந்து போல தெரிகிறதா, பிரகாசிக்கிறது. எது அப்படின்னாக்கா, இந்த சந்திரனானவன். பஷ்ய
பூர்வாதிரிசிகரே சந்திரமாஹ சாருமண்டலஹ பாதி கிரீடாங்கனே ஞஸ்தஹ. ஞஸ்தனா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வைக்கப்பட்டது போல சௌவர்ணைவ கந்துகா பாதி, ஒரு தங்க பந்து போல அது பிரகாசிக்கிறது, தெரிகிறது அப்படிங்கிறதாக முதல் ஸ்லோகம். பஷ்ய பூர்வாதிரிசிகரே சந்திரமாச்சாரு மண்டலஹ பாதி கிரீடாங்கணே ஞஸ்தஹ சௌவர்ண இவ கந்துகஹ அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம் பாருங்க. அதவா தமசா வியாப்தம் ஜெகதீபயுதும் க்ஷமஹ, சாரி ஜெகத்தீபயுதும் க்ஷமஹ சர்வானந்தகரோ வித்யுத் பிரதீப இவ பாத்யயம். அதவா தமசா வியாப்தம் ஜெகத்தீபயிதும் க்ஷமஹ சர்வானந்தகரோ வித்யுத் பிரதீப இவ பாத்யயம். அதவா தமசா வியாப்தம் ஜெகத்தீபயிதும் க்ஷமஹ சர்வானந்தகரஹ. சர்வானந்தகரஹ சர்வானந்தகரஹ வித்யுத் பிரதீப இவ பாதி அயம் அப்படிங்கிறதாக பதச்சேதம். அயம் சந்திரஹா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அதாவது இருளால் மூடப்பட்ட ஒரு உலகத்தையே ஒளிரச் செய்யக்கூடிய வலிமை அதற்கு உண்டு. இப்ப இருட்டு, தமசான இருட்டு, தமசா வியாப்தம். தமசான என்னது? இருட்டால, அந்தகாரத்தால வியாப்தம். அப்படி இருக்கக்கூடிய ஜெகத் தீபயிதும் க்ஷமஹா, அந்த சாமர்த்தியம் இல்லையா? க்ஷமஹானா ஒரு பொறுமையான சாமர்த்தியம் யாரிடத்துல உண்டுனாக்கா அந்த சந்திரனுக்கு உண்டு. அது மட்டுமா அப்படின்னாக்கா சர்வானந்தகரஹா வித்யுத் பிரதீப பாத்யயம், அது சர்வானந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மின் விளக்கு போல ஒளிர்கிறது. அதவான அல்லது நட்பு. முதல்ல என்ன சொன்னா பாரு, ஒரு கிழக்கு மலை உச்சியில சந்திரன் ஒரு அழகான கோலமாக திகழ்கிறதுன்னா, அது மாத்திரமில்ல அது விளையாட்டு மைதானத்துல வைக்கப்பட்ட ஒரு தங்கப்பந்து போல தெரிகிறது அப்படின்னு முதல் கற்பனை. அல்லது இப்படியே சொல்லலாம், இருளால மூடப்பட்ட ஒரு உலகத்தையே ஒளிரச் செய்யும் வல்லமை அதற்கு உண்டு. அது மாத்திரமானா அது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் இல்ல, இன்பம். சந்திரனை பார்த்தா யாருக்குதான் சந்தோஷம் அடையாது? அந்த ஆக்லாத தன்மைன்னு சொல்லுவா இல்லையா? குழந்தைகளுக்கு கூட அந்த சந்திரனை காட்டி தானே சாதெல்லாம் ஊட்டுவா. அந்த 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 சந்திரனை பார்த்தா எல்லாருக்கும் ஆனந்தம் வரும் இல்லையோ? அப்போ சர்வானந்தகரஹ, சர்வானந்தகரஹான அர்த்தம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது மாத்திரமில்ல, வித்யுத் பிரதீபைவ பாதி அயம். அயம் வித்யுத்னா மின் விளக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஒளிக்குமோ அத போல மின் விளக்க போல ஒளிர்கிறது. பாதி, அதான் இரண்டாவது ஸ்லோகம். என்ன இரண்டாவது ஸ்லோகம் அர்த்தம்னாக்கா, இருளால் மூடப்பட்ட ஒரு உலகத்தை ஒளிரச் செய்யும் வல்லமை அதற்கு உண்டு இல்லையா? தமசா வியாப்தம் ஜெகத் தீபயிதும் க்ஷமஹ, அப்பேற்பட்ட சாமர்த்தியம் அதற்கு உண்டு. அது மாத்திரமில்ல, சர்வானந்தகரஹ அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது மாத்திரமில்ல, வித்யுத் பிரதீபைவ பாதி அயம். வித்யுத்னா மின்சார விளக்கு, மின் விளக்கு எப்படி ஒளிர்கிறதோ அதை போல ஒளிரக்கூடியது இது அப்படிங்கறத இரண்டாவது ஸ்லோகம். அதவா தமசா வியாப்தம் ஜெகத்தீபயிதும் க்ஷமஹ சர்வானந்தகரோ வித்யுத் பிரதீபைவ பாத்யயம் அப்படிங்கிறது. அதாவது க்ஷமஹனா கேப்பபிள் அர்த்தம். அந்த அந்த ஒரு தன்மை அதனால அது இடத்துல உண்டுன்னு அர்த்தம். அடுத்து மூணாவது ஸ்லோகம் பாருங்க. அதவா வியோமகாசாரே நக்ஷத்ர குமுதான்விதே பயோதசைவலாகீர்ணே பாத்யயம் ராஜஹம்சவத். அதவா வியோமகாசாரே நக்ஷத்ர குமுதான்விதே பயோதசைவலாகீர்ணே பாத்யயம் ராஜஹம்சவத். அதவா வியோமகாசாரே நக்ஷத்ர குமுதான்விதே பயோதசைவ
இல்லையா? பயோதசைவ லாகீர்ணே பாதி அயம் ராஜ அம்சவது. அதாவது என்னன்னாக்கா, இப்ப பாருங்க, ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர. முதல்ல கிழக்கு மலை உச்சியில ஒரு சந்திரன் அழகான கோலமாக திகழ்கிறதுன்னு. அடுத்த ரெண்டாவது லைன்ல அது ஒரு விளையாட்டு மைதானத்தில் வைக்கப்பட்ட ஒரு தங்க பந்து போல தெரிகிறதுன்னு. அதன் பிறகு என்ன சொன்னார்னாக்கா, இருளால மூடப்பட்ட ஒரு உலகத்தையே ஒளிரச் செய்யக்கூடிய வல்லமை அதனிடத்துல, க்ஷமான வல்லமை அதனிடத்துல உண்டுன்னார். அதே மாதிரி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது, மின்விளக்கு போல ஒளிர்கிறதுன்னு சொல்லி, ஒருவேளை இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதவா அல்லது அது வானத்துல நட்சத்திரங்களுடன் இல்லையா ஒரு அல்லிப்பூ இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதா. வானத்துல பல நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு அல்லிப்பூ அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. அது மாத்திரம் இல்ல, அந்த அது வந்து பயோதசைவ லாகீர்னே, பயகன பால், ஒரு பால் நிறத்தை காட்டில் இல்லையா, பால் நிறைந்த காடு, பால் நிறைந்த ஒரு காடு இருக்கு. அங்க ஒரு அரசனான அன்னப்பறவை இருக்கா திகழ்ந்தது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு பால் முழுக்க, அது வந்து பாலால நிறைந்த ஒரு காடு இல்லையா, க்ஷீரவனம் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி அந்த பயோதசைவலாக்கீர்னே பாதி எதை போல, ராஜ அம்சவது. முதல்ல நட்சத்திர குமுதான்விதேனர், பல நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு குமுதம்னா அல்லிப்பூக்களுடன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் முதல்ல வானத்துல. அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பாலால நிறைந்த காடு, அந்த காடு முழுக்க பால் தான் இருக்கு, வெண்மை நிறமா இருக்கும் அப்ப பாக்குறதுக்கு இல்லையா. ஒரு இமேஜின் பண்ணுங்க, அதுல ஒரு ராஜா, அவன் எப்படிப்பட்ட இருக்கானாக்கா, அன்னப்பறவை, ஒரு ஸ்வான் வந்து அப்படியே அந்த மில்க் ஓஷன்ல அப்படியே போயிட்டே வந்துட்டே இருக்குன்னா அது தனியா தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆகாயம் அப்படிங்கிற அந்த காட்டுல அது ஃபுல்லா வெண்மை நிறமா இருக்கு. அதுலயும் இந்த வெண்மை நிறம் தெரியறது சில நேரங்கள்ல ஒரு அரச அன்னம் போல இல்லையா, ராஜ அம்சவத், ஒரு அரச அன்னம் போல திகழ்கிறது. அதவா வியோமகாசாரே, என்ன வானத்துல, வியோமம்னா ஆகாயம், அந்த ஆகாயத்துல நட்சத்திர குமுதான்விதே, பல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல இந்த சந்திரன் மாத்திரம் ஒரு அள்ளி பூக்களுக்கு நடுவில் இருக்கா மாதிரியான ஒரு ஆகாரத்தை தெரியறது. அடுத்தது பயோதசைவலாக்கீர்னே, ஒரு பாலால நிறைந்த காட்டுல இந்த சந்திரனானவன் பாதி அயம் பாதி, எப்படி பாதிக்கு பாத்தினா பிரகாசிக்கிறான். எப்படி, எதை போல, ராஜ அம்சவத், என்ன அர்த்தம், ஒரு அரச அன்னத்தை போல இந்த சந்திரனானவன் பாதி அப்படிங்கிறது மூன்றாவது ஸ்லோகம். அதவா வியோமகாசாரே நக்ஷத்ர குமுதான்விதே பயோதசைவலாகீர்ணே பாத்யயம் ராஜ அம்சவத் அப்படிங்கிறது மூன்றாவது ஸ்லோகம். அடுத்து நான்காவது ஸ்லோகம் பாருங்க. பாசுரைஸ்தஸ்ய கிரணைஹ அபிவ்யாப்தா வசுந்தரா ஹைமத்ரவ விலிப்தேவ பாதி சர்வ மனோஹரா. பாசுரைஸ்தஸ்ய கிரணைஹ அபிவ்யாப்தா வசுந்தரா ஹைமத்ரவ விலிப்தேவ பாதி சர்வ மனோஹரா. பாசுரைஹி தஸ்ய கிரணைஹி அபிவ்யாப்தா வசுந்தரா ஐமத்ரவ விலிப்தேவ பாதி சர்வ மனோகரா. பாருங்கோ, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு சூரியன் கதிர்களால் பூமி என்ன பண்ணுனாக்கா, சூரியனுடைய கதிர்களால மூடப்பட்டிருந்துதான். அது இந்த தங்க நிறத்தால பூசப்பட்டது போல மிகவும் அழகாக காட்சி அளித்ததா. பாசுரைஹி தஸ்ய கிரணைஹி, அதாவது என்ன ஆறுதுனாக்கா, பூமி சூரியனுடைய கதிர்களால மூடப்பட்டிருந்தது. பூமியானது கிரணைஹி, எதனுடைய கிரணைஹி, சூரியனுடைய கிரணைஹி. பாசுரைஹி, பாசுரனா சூரியனுடைய கிரணங்கள் என்ன பண்றது, அபிவ்யாப்தா வசுந்தரா. வசுந்தரானா பூமி, வசுந்தரான எடுத்துனாக்கா பூமி என்ன பண்றது, அபிவ்யாப்தா மூடப்பட்டு இருக்கிறது. எதனால் அப்படின்னாக்கா,
பாசுரைஹி தஸ்ய கிரணைஹி, அந்த சூரியனுடைய கதிர்களால பூமியானது மூடப்பட்டிருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தோன்றியது. மேலும் பாருங்க அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. ஐமத்ரவ விழித்தேவ, அது தங்க நிற திரவம். ஐம திரவம், ஐமம்னா தங்கம், ஸ்வர்ணம் இல்லையா? ஐம திரவ விழித்தேவ, தங்கத்தால, அதாவது தங்க நிற திரவத்தால பூசப்பட்டது போல இருக்கு அந்த சந்திரன் பார்க்கறதுக்கு. பாதி, மேலும் என்ன சொல்ற, சர்வ மனோகரா, அது மிகவும் அழகாக காட்சி அளித்தது இல்லையா? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. பாசுரைஹி தஸ்ய கிரணைஹி அபிவியாப்தா வசுந்தரா, ஒரு பூமி சூரியனுடைய கதிர்களால மூடப்பட்டா இருந்தா எப்படி அந்த மாதிரி இருந்தது. மேலும் அது தங்க நிற திரவத்தால பூசப்பட்டது போல காணப்படுறது. அதனால அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, சர்வ மனோகரா, ரொம்ப அழகாகவும் காட்சி அளித்தது அப்படிங்கறத சொல்ற. பாசுரைஹி தஸ்ய கிரணைஹி அபிவியாப்தா வசுந்தரா ஹைமத்ரவ விழித்தேவ பாதி சர்வ மனோகரா அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். இது கடைசியா நான் பார்க்க போறது 5வது ஸ்லோகம். என்ன? பாசயன் ஜகதீம் சர்வாம் கணத்வாந்தம் வியபோஹயன் சந்திரச்சந்திர இவா பாதி நதஸ்ய சதுருஷ க்வசித். ஓ, இப்ப என்ன சொல்றாரு கடைசியானாக்கா, இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு சூரியன் அப்படி இருந்தது, சூரியன் கிரணம் போல பிரகாசமா இருந்தது, தங்க தங்கத்தினுடைய திரவத்தால பூசப்பட்டு இருந்தது, எல்லாருடைய மனசும் கவர்ற மாதிரி இருந்தது, ஒரு பால் நிறைந்த காட்டுல ஒரு அரச வண்ணப்பறவை போல இருந்தது இல்லையா? பல நட்சத்திரங்களுக்கு நடுவில் அது ஒரு அல்லிப்பூக்களை போல காணப்பட்டது, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, மின்விளக்கு போல மிளர்ந்தது இல்லையா? இருளால் மூடப்பட்ட உலகத்தையே ஒளிரச் செய்யக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. விளையாட்டு மைதானத்தில் வைக்கப்பட்ட தங்க பந்து போல இருந்தது. அது கிழக்கு மலை உச்சியில ஒரு சந்திரன் கோலமாக அழகாக திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றார், நதஸ்ய சதிருஷா க்வசித், அதை எதுவும் கூட ஒப்பிடவே முடியாது. இது என்ன அலங்காரம்னாக்கா, அனன்வய அலங்காரா. அலங்காரத்துல பல வகை உண்டு. உபமா அலங்காரம் இருக்கு, ஸ்லேஷா அலங்காரம் இருக்கு, உத்பிரேக்ஷா அலங்காரம் இருக்கு, இப்படி பல அலங்காரம் இருக்கு. ஆனா இங்க சந்திரன் எந்த மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு 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 கம்பாரிசன் பண்ணலாம், அது ஒரு அலங்காரமா சொல்லலாம் அப்படின்னாக்கா என்ன சொல்லி முடிக்கிறார், தஸ்ய சதிருஷா க்வசித் ந. சரி, எப்படி சுவாமி இருக்கும்? சந்திரஹா சந்திரைவ பாதி, சந்திரன் சந்திரனை போல இருக்கான். இது எங்க வரும்னாக்கா அனன்வய அலங்காரம்னாக்கா, உபமா அலங்காரம் போது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நமக்கு உபமா அலங்காரம் பண்றதுக்கு 2 ஆப்ஜெக்ட் வேணும் நமக்கு. ஒன்னு சந்திரன், இன்னொன்னு முகம். அதுல ஒண்ணு உபமானம், ஒண்ணு உபமேயம். சோ இத மாதிரி அது இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது 2த்துக்கும் நடுக்குல இருக்கக்கூடிய தன்மை என்னன்னாக்கா பியூட்டி. அது காமன் ஆட்ரிபியூட். 2த்துக்கும் காமனான ஒரு ஆட்ரிபியூட் என்ன இருக்குன்னாக்கா, அதாவது அழகு. அது 2 பேர் இருக்கும், சாமிங் சொல்லுவா இல்லையா? அது அந்த முகத்துல இருக்கும், சந்திரனை போல இருக்குன்னு சொல்லி வர்ணிப்பான். இங்க இந்த அனன்வய அலங்காரத்துல என்ன இருக்குனாக்கா, அதுவே உபமானம், அதுவே உபமேயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதை இன்னொன்றோட கம்பேர் பண்ணவே முடியாது. அதுக்கு பேர் அனன்வய அலங்காரகான்னு பேர். இப்போ ராமனும் ராவணும் சண்டை போட்டுண்டா எப்படி இருக்கு? ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவ. அது அனன்வய அலங்காரகா. ராமனும் ராவணனும் யுத்தம் புரிந்தார்கள். அது எதை போல இருந்தது? ராம ராவணையோர் இவ, அதே மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி இங்க சந்திரஹா சந்திரைவ, சந்திரன் எதை போல இருக்கு? சந்திரனை போல பாதி ந தஸ்ய சதிருஷா க்வசித், அது வேற எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, பாசயன் ஜெகதீம் சர்வான், அது முழு உலகத்தையும் ஒளிரச் செய்கிறது. பாசயன் ஜெகதீம் சர்வான், முழு உலகத்தையும் ஒளிரச் செய்து, அது மாத்திரமானாக்கா கணத்வாந்தம் வியபோஹயன், மேகங்களுடைய இருளை அகற்றின. மேகத்தால ஏற்படக்கூடிய அந்த இருள் இருக்கு இல்லையா, இருட்டு, அதையே அகற்றி இந்த முழு உலகத்தையும் ஒளிரச் செய்தது. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டது. அப்பேற்பட்ட சந்திரன், சந்திரஹா சந்திரைவ பாதி, சந்திரன் சந்திரனை போலவே காட்சி அளிக்கிறது. ந தஸ்ய சதிருஷ க்வசித், அதற்கு நிகர் எதுவும் இல்லை.
நதஸ்ய சதுருஷ கொச்சித். சதுருஷனா கம்பேரிட்டிவ் கம்பேர் பண்றது, அதை போல அதுக்கு எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 25வது பாடம் பஞ்சவிம்சா பாடா சந்திரோதய சந்திர உதயம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பாடமா நமக்கு 5 ஸ்லோகங்கள் மூலமா சில விஷயத்தை கவி நமக்கு அழகா ஸ்லோக ரூபமா காண்பிச்சு கொடுக்கறத இந்த 25வது பாடம் மூலமா நம்ம படித்து தெரிஞ்சிடும். என்னென்ன ஸ்லோகம்? பஷ்ய பூர்வா திருஷிகரே சந்திரமாச்சாரு மண்டலஹ பாதி கிரீடாங்கணே ன்யஸ்தஹ சவ்வர்ண இவ கந்துகஹ அதவா தமசா வியாப்தம் ஜகத்தீபயிதும் க்ஷமஹ சர்வானந்தகரோ வித்யுத் பிரதீப இவ பாத்யயம் अथवा व्योमकासारे नक्षत्रकुमुदान्विते पयोदशैवलाकीर्णे भात्ययं राजहंसवत् भासुरैस्तस्य किरणैः अभिव्याप्ता वसुन्धरा ऐमद्रवविलिप्तेव भाति सर्वमनोहरा भासयन् जगतीं सर्वान् घनद्वान्तं व्यपोहयन् சந்திரச்சந்திர இவா பாதி நதஸ்ய சதுருஷ க்வசித் அப்படிங்கிறது இந்த 25 பாடா சந்திரோதயா அப்படிங்கிற பாடத்துல நாம தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கு. ஏமா நீங்களும் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் நன்னா படிச்சுட்டே வாங்கும், அப்பதான் நமக்கு நல்ல சம்ஸ்கிருதத்துல நல்லா சரளமா படிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். தாசன் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தன்யவாதாக. धन्यवादः धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी.